ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிரானிக் சாப்டர் 1. நம்ம டாஸ்க் என்னென்னா அன்றைக்கி இந்த திருட்டு கிளம்பிட்ட மாட்டாமல் நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகணும் காய்ஸ். அதான் காய்ஸ் நம்ம டாஸ்க்கு. வாங்க காய்ஸ் நம்ம கேமுக்குள்ளே போகலாம். நம்ம கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். ப்ளே பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட் டைம் விளாட்றதுனால நார்மல் முள்ளே வச்சுப்போம் காய்ஸ். கண்ணி கொடுத்தாச்சு. கேம் லோட் ஆகிட்டு இருக்கு. நம்ம கேமுக்குள்ளே போகிறோம். கேமுக்குள்ளே போயிட்டோம்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஒரே இருட்டாக இருக்குது, இருட்டு மயமாக இருக்குது. எங்கே கொண்டாந்து விட்ருக்காங்கன்னு தெரில. டே 1 ஸ்டார்ட் ஆகிட்டு காய்ஸ். ஓகே, டே 1 எங்கேயோ கொண்டாந்து விட்டாங்க காய்ஸ் நம்மளை. ஓ ஒரு ரூமு காய்ஸ். ரூமில் கொண்டாந்து விட்டாங்க. தூக்கத்துலேருந்து கிளம்புறோம்ல காய்ஸ். ஓகே வாங்க நம்ம போகலாம். போய் என்ன தான் இருக்குது இந்த வீட்டில்னு பார்த்துடலாம். அந்த திருட்டு கேள்வியை மறுபடியும் சந்திப்போம். நம்ம திருட்டு கேள்வி எங்கே நிற்கிறான்னு தெரில. அவன்கிட்ட தப்பிக்கணும் காய்ஸ். முதல்ல நம்ம திருட்டு கேள்வி சொன்னோன்னே வந்துட்டா காய்ஸ். இருந்தால திருட்டு கேள்வி என்ன வேகமாக ஓடுறா கைப்பில்ல வேகமாக எங்கேயாவது ஓடி தப்பிச்சுக்கடா. கதவெல்லாம் திறந்து வைங்களான்டா. திறந்துட்டு ஓடுறா கைப்பில்ல வேகமாக போடா கேள்வி வேறு பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கா. வர்றான்னு தெரியல. ஆமாம் காய்ஸ் வந்துகிட்டே இருக்கா காய்ஸ் பின்னாடியே. எங்கே போகிறதுனே தெரியல. அவள் இழுத்து வச்சு ஒரே அடி மண்டை கட்டி ஒரே போட்டா காய்ஸ் கேள்வி. ஆண்டு தான் பார்க்க கேள்வி ஆட்டம் இருக்குன்னா அட்டி ஒன்றும் மரணடியாக இருக்கேன். ஒரே போடு நட்டு முட்டை பொழந்துருக்கு உங்களுக்கு. நமக்கு 2ஆம் நாளில் கொண்டாந்து விட்டாங்க காய்ஸ் நம்மளை. 2ஆவது நாள் அதே இருட்டு தான் காய்ஸ். லைட்டாக வெளிச்சம் வருது காய்ஸ். எப்படி முதல் நாள் ஆரம்பித்தோம்னா அதே மாதிரி 2ஆவது நாளும் கொண்டாந்து விட்டாங்க காய்ஸ். அதே ரூமு. இன்றைக்கி கிளிவு மண்டையை பொழக்கிறதா என் மண்டை எப்படி பொழந்துச்சுன்னா இந்த ஒரு ஜாண்டி கிடைக்கிது காய்ஸ் நம்ம கையில். இந்த ஜாண்டியை கொண்டு வந்து வச்சு கிளிவு மண்டையை தான் ஒரே சொட்டையை தெருக்கி விட்றோம் கிளிவு இன்றைக்கி. வாங்க காய்ஸ் கதவை திறங்கடா. முதல்ல திறந்துட்டு வெளில போகிறாங்க காய்ஸ். கதவை திறந்துட்டு கிளவி நம்ம கையில் ஜாண்டி கிடச்சோன்னே கிளவி எங்கேயே போய் ஒழிஞ்சிட்டா காய்ஸ். கிளவியை கண்ணு முன்னாடி பார்க்கவே முடியல. எங்கிட்ட இருக்கிற கிளவி வாடி என் கண் முன்னாடி வாடி சொட்டையை பொழக்கிறான். இன்றைக்கி அட்டிக்கிற அடியில் சொட்டை தெரிக்க போகுது கிளவி. இன்றைக்கி வரமாட்டா காய்ஸ். நம்ம கையில் பொருளை வச்சுருக்கோன்னா பதுங்கிட்டா எங்கேயோ போய் கிளவி. திருட்டு கிளவி வாடியா முன்னாடி ஒன்று நீ பொழக்கிறதாண்டி என் வேலை. சொட்டை கிளவி இந்த வாரம் மேலே வரேன். மேலே எங்கேயாவது பதுங்கிட்டு இருக்கா. இது தெரியும் வந்துட்டா. சொட்டை தெறிக்குது கேள்விக்கு இன்றைக்கி. என்ன கேள்விக்கு சொட்டையை தெறிக்கலாம் பார்த்தா நம்ம கொட்டையை தெறிக்க விட்டா. ஆகா முடிச்சு விட்டாங்களா நம்மளை. என்ன சாடியை வச்சு வேலை செய்யலைன்னா கேள்வி என்ன தான் பண்ணுறது. இப்போ 3ஆவது நாளுக்குள்ளே கொண்டாந்து விட்டாங்க காய்ஸ் நம்மளை. 3ஆவது நாளுக்குள்ளே வந்துட்டோம். அதே இடம் தான் 3ஆவது நாளும். கேள்வியை நம்மளால் போட முடியாது உங்களுக்கு. கேள்விட்டேருந்து ஓடி தான் தப்பிக்கணும் போடுக்கு. நம்ம கேள்விட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது. கேள்விட்டேருந்து தப்பிக்கணும். நம்மளை வீட்டிலேருந்து வெளில போகணும். பரவாயில்ல போவோம். வெளில போய் பார்ப்போம். கேள்வியை காணும். கேள்வியை காணோன்னே வந்துட்டா திருட்டு கேள்வி. நம்மளை கொல்றதான் அவளோட நோக்கம் நினைக்கிறேன். ஓடுறா கைப்புள்ள கதவை திறந்துக்கிட்டு ஓடுறா வெளில போடா. எங்கேயாவது ஓடி போய் தப்பிச்சுக்கடா கைப்புள்ள. கேள்வி ஒன்று கொல்லாமல் விடமாட்டாடா அன்றைக்கி. ஒரு பெரிய பாக்ஸு தெரியுது. கதவுலாம் தெரியுது. எங்கே போகிறேன்னு தெரியலையே. கேள்வி வந்துட்டா. ஓடுறா ஏன்ட்டா ஓடுறா வேத்தலை. இழுத்து வச்சு மறுபடியும் ஒரே அடி காய்ஸ். முடிச்சிருந்துச்சுனா காய்ஸ் மறுபடியும் நம்மளை. இவள்கிட்ட தவிக்கிறதே பெரிய டாஸ்காக இருக்கும் உங்களுக்கு. நமக்கு இவள்கிட்ட எப்படி தவிக்கிறது. மூட்டு சத்த கழிவாக இருக்குன்னு பார்த்தா நம்மளோட வேசல அப்படி யாராலவ சொட்டை கிளவி. அடுத்த நாளும் ஸ்டார்ட் ஆகிட்டு என்ன ஒரு ரத்த கலரியாக இருக்குது. கேள்வி அடிச்சதில் தெரிச்சிட்டு கொடுக்கும். மூஞ்சி வரைக்கும் தெரிச்சு விட்டு கொடுக்கும் நமக்கு. கேள்வி நீ என்ன தான் அடித்தாலும் திருப்பி வருவேன் கேள்விண்ணா. இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகலை. நீயா நானும் பார்த்துக்கோ. இன்றைக்கி வா கேள்வி. கேள்வியோட பார்த்துருவோம். இப்போ வா கேள்வினா வந்துட்டா ஒரே அட்டி காய்ஸ். ஏற்கனவே கபாலம்லாம் கலங்கி போயிருந்துச்சு. இப்போ என்ன கதியாக இருக்குன்னு தெரியலையே. இந்த கேள்வி வாங்கினோன்னு வந்துட்டாளே. இவள்கிட்ட எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரியலையே. லாஸ்ட் நாள் 5ஆவது நாள் வேறு வந்துட்டு இது லாஸ்ட் டே வேறு போட்டாங்க. இன்றைக்கும் தப்பிக்கலாம் நம்ம சோழியை முடிச்சரைஞ்சிடலாம்னு நினைக்கிறேன் கேள்வி. மறுபடியும் அதே ரத்த கலரி. அதே இடம் வேறு எங்கேயாவது கொண்டாந்து விட்றாங்க தப்பிக்கிற மாதிரி. அதே ரூமில் தான் கொண்டாந்து விட்றானுங்க. மறுபடியும் போகிறேன் வெளில போகிறேன். இந்த கிளிகிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறதான்னு தெரியலை. ரூமும் அதே தான். எதுவும் கிடைக்கலையே. பரவாயில்ல இதான் போயாகணும் போலுக்கு. போவும் வெளில போன உடனே நிற்கிறா கேள்வி. திருட்டு கேள்வி நம்மளை போடுறதான் நோக்கம் நினைக்கிறேன். ஓடுற கைப்புள்ள மறுபடியும் எங்கே ஓடுனே போய் ஒளிஞ்சுக்கடா கைப்புள்ள. வேகமாக ஓடுறா. தொட்டிக்குள்ளே ஏறி குதிச்சுக்கடா கைப்புள்ள. தொட்டியில் ஏறி குதிச்சாச்சு காய்ஸ். இந்த கேள்வி வருவானான்னு தெரில. கேள்வி இவ்வளோ வேகமாக வந்தா. கேள்வி வேறு
வந்து போட்டுற போகிறாள் இப்போ. இது வேற வாண்டு வாயை பொழந்துக்கிட்டு இருக்கு இந்த பொட்டி வேற. வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டான்னு என்ன பண்ணுறது? பார்த்துக்கலாம், வந்தால் பார்த்துக்கலாம். எவ்வளோ அடியாக வாங்கிட்டோம் போ. கிழிவிட்டு இன்னொரு அடி வாங்காமல் போடமுலாம் என்ன? பரவாயில்ல, வரமாட்டான்னு நினைக்கிறேன் காய்ஸ். நாங்கள் வெளில போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. கிழிவி இது தான் அடித்து அடித்து நம்ம மட்டும் பொழக்கிறா போலுக்கு. இதை வச்சு இத்து போன தகரம் வேற கிடக்கு காய்ஸ். நம்ம வாங்க மறுபடியும் வந்தவையாக போவோம், கீழே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நல்ல வேலை கிழிவி இல்லை. நம்ம போய் வீட்டோடு தப்பிக்கிறத நம்ம ஐயா முதல்ல பார்ப்போம். இந்த வீட்டிலேருந்து தப்பிக்கணும் முதல்ல. இந்த கிழிவி சுற்றிக்கிட்டே இருக்காளே எங்கே பார்த்தாலும். செத்த நேரமே உட்காடுறாள மூட்டு செத்த கிழிவி. பார்க்க தான் வயசான கிழிவி ஆட்டம் இருக்கானா, சுற்றிக்கிட்டே இருக்கா எங்கே பார்த்தாலும். எவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுருக்கா அந்த ஒரு கிழிவிக்கு. எப்பாடி கிழிவி உட்காந்து சோறு திங்கிற இடம் கொடுக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம வாங்க பார்ப்போம் எங்கே தான் தப்பிக்கிறதுன்னு தெரில. வந்துட்டா காய்ஸ், கிழிவி வந்துட்டா காய்ஸ். கிழிவி வந்துட்டா என்ன தான் தெரிய மாட்டேங்குது. எங்கே தான் இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, எங்கேயாவது மூணில் போய் உட்காராமல உட்கார மாட்டேங்கிறா. சத்த நேரம் நம்மளை கொள்றதால நோக்கம் போலுக்கு. இந்த கிழிவிக்கு தண்ணி காட்டும் சத்தைய. ஓடி ஓடி நமக்கே மூச்சு வாங்குது. இந்த வயசான கிழிவிக்கு மூச்சு வாங்குமா என்ன? இதோ வர்றா பாருங்க காய்ஸ். வர மாட்டான் பார்த்தா பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கா. கிழிவிக்கு லைட்டாக சத்த நேரம் தண்ணி காமிச்சிட்டு நம்ம மூச்சு வாங்கிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? நம்மளால் முடிஞ்சது ஓட தான் முடியும். ஓடி தான் தப்பிச்சான் அந்த கிழிவிட்டேருந்து. ஓடுறா கைப்பிள்ளை மறுபடியும் ஓடி தப்பிச்சு கடை எங்கேயாவது. ஓடுறா அந்த வீட்டு விட்டு முதல்ல வெளியாகணுன்றா எப்படியாவது. எங்கே வெளியாகிறதா இடமும் தெரில ஒன்றும் தெரில. வந்த இடத்துக்கே வர்ற மாதிரி இருக்கே. வந்துட்டான் கிழிவி. நம்மளை விட்டமாட்டா போலுக்கு இன்னைக்கு. பின்னாடி துரத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கா. எங்கே சுற்றினாலும் அதே இடத்துக்கு தான் கொண்டாந்து விடுது இந்த வீட்டில். ஓடி தாண்டா தப்பிக்கணும் இந்த வீட்டில். எங்கேயாவது ஓடிடுறா கைப்புள்ள. நம்மளை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கேயே வந்துட்டோம் காய்ஸ், அதே இடத்துக்கு. இதுக்கு மேலே முடியாது நம்மளால். எங்கேயாவது போய் பதுங்கினா தான் உண்டு. வந்துட்டா காய்ஸ். கிழிவி வந்து எட்டி பார்க்குறா. வாடி கிழிவி வா. சுற்றி பார்க்குறா. நம்ம ஒடிஞ்சிருக்கு தெரில காய்ஸ் அவளுக்கு. திருட்டு கிழவி, ஓடி கிழவி போ. உனக்கு நான் பாடம் கட்டுறேன் அன்றைக்கி வா. உனக்கு பாடம் கட்டுறதுல எனக்கு பாடம் கட்டி விட முடியுது இந்த கிழிவி. வாங்க நம்ம வெளில போய் பார்ப்போம். மறுபடியும் இந்த கிழிவிட்ட தப்பிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. அதே இடம்தான், வேறு புது இடமும் ஒன்றும் கிடையாது. எங்கேயாவது உடச்சிக்கிட்டு தப்பிக்கலாம் பார்த்தாலும் உடனே இடம் இல்லையே. கிழிவிட பாத்ரூம் தான் கண்ணுக்கு தெரியுது நமக்கு. பாத்ரூம்குள்ளே வந்தாலே வந்துட போகிறான் வேறு. கிழிவி கக்கா போகிறான். கக்கா போகிறதுல சாவி. கிழிவி சாவியை முழுங்கிட்டு கக்கா போயிருக்கா காய்ஸ். திருட்டு கிழிவி. ஆடங்கப்பா வந்துட்டா காய்ஸ் கிழிவி. சாவி எடுத்தோடனே வந்து போட்டுட்டா காய்ஸ் ஒரே போட. நம்மளால முடியாது காய்ஸ் இந்த கிழிவிட்ட மல்லு கட்ட. நம்ம அவ்வளோதான் காய்ஸ், முடிச்சுட்டா காய்ஸ் நம்மளை. மறுபடியும் எங்கேயோ கொண்டாந்து வச்சுட்டா காய்ஸ் கிழிவி நம்மளை. கிழிவி கழுத்தை வெட்ட போகிறா காய்ஸ் நம்ம கழுத்தை. கிழிவி நமக்கு பாடையை கட்டிட்டு காய்ஸ் சொல்லி முடிச்சு அரைச்சிட்டு போங்க. இதுக்கு மேலே கிழிவிட்டு நம்மளால மல்லு கட்ட முடியல. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ்.